நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு சின்ன இன்சிடென்ட் சொல்லிடுறேன். இந்த ரெண்டு விஷயமும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு, நீங்க இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்ல போற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து உங்களால ஒரு டைம் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நீங்க வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இந்தியன் வம்சாவளியை சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா இதையும் உங்களால கம்ப்ளீட்டா ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியனா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது நான் சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம கூடயே படிச்சிருப்பாங்க, இல்ல நம்ம ஊர்ல இருந்தே வளர்ந்துருப்பாங்க. இந்த நாடு தான் வந்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல வீடு எல்லாமே கொடுத்துருக்கும். இதெல்லாம் நல்லா அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வெளிநாட்டுல வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு வெக்கேஷனுக்கு நம்ம ஊருக்கு திருப்பி வரப்போ நம்ம ஊருக்குள்ள வந்து என்னமோ வந்து மறுபடியும் நரகத்துக்குள்ள வந்த மாதிரி, இந்த ஊரு குப்பையா இருக்குது, அழுக்கா இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோட்லயே தூக்கி குப்பையை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வெளிநாட்டுல இருக்கிறப்ப ஒரு நாள் கூட இதை பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம நாடுனா ஒரு இலக்காரம், எல்லாருமே இதான பண்றாங்க, நம்மளும் பண்ணலாம்னு அவங்களோட டிசிப்ளின் எல்லாத்தையும் நம்ம ஊருக்குள்ள வந்தா மட்டும் மறந்துக்கிட்டு அதே குப்பை தூக்கி வெளியே போடுவாங்க. இந்த மாதிரி சில பேரை நம்ம தாண்டி வருவோம். இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்காங்க. வெளிநாட்டுல வாழ்ற சில இந்தியன்ஸ், நீங்க இதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. வெளிநாட்டுல வாழ்ற மக்கள் எல்லாருமே ரொம்பவே நல்ல மக்கள் தான். ஆனா சில பேர் இருந்துகிட்டு நீங்க ஒரு இந்தியன் அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா கூடவே இருந்துட்டு இருப்பாங்க, வேற வெளிநாட்டுக்காரனா இருப்பான். ஆனா நம்ம ஒரு இந்தியன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளே குறை சொல்லி பேசுவாங்க. கரெக்டா? இப்போ ரீசெண்டா கூட நான் ஒருத்தங்க கிட்ட பேசுறப்ப அவங்க சொன்னாங்க, இங்க இந்தியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் மதிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா சில பேர் இருந்துகிட்டு நம்ம இந்தியன் சொன்னாலே வந்து, இந்தியா அப்படின்னு சொன்னாலே வந்து அது வந்து ஒரு குப்பை நாடு, அது வந்து ஒரு ரேபிஸ்ட் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி, இது வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற ஒரு கண்ட்ரி, படிக்காத நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்காங்கிறத சொல்லுவாங்க. கரெக்டா? சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம் நம்ம நாட்டை பத்தி நம்ம நாட்டுல இருக்கிற சில பேருக்கும் சில வெளிநாட்டுல இருக்கிற பல பேருக்கும் வந்து ஒரு பாடம் புகக்கிற மாதிரி. நம்ம நாட்டும் வந்து நிறைய தப்புகள் இருக்கு, நான் இல்லனே சொல்லவே மாட்டேன். நிறைய ரேப் நடந்துட்டு இருக்கு, நிறைய குழந்தைங்களை வந்து அபியூஸ் பண்ற மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நிறைய குப்பை இருக்குது. எந்த ஊர்லயுமே இல்லாத அளவுக்கு வந்து ஜாதி வன்கொடுமை, எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்த முடியாத விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. மத பேஸ்ல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஆனா இதெல்லாம் இருந்தாலுமே வந்து நம்ம ஊர்ல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, இந்தியா அப்படின்னு சொன்னாலே வந்து இந்தியா கிட்டே இருந்து உலகம் கத்துக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயங்களை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த 10 விஷயமும் வந்து உலகத்துல இருக்கிற மக்களுக்கு சொல்றேன்னா ஏன்டா தமிழ்ல சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா? முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம், அடுத்து நம்ம போய் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவோம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, வணக்கம். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தெரியலாம். கரெக்டா? வணக்கத்துல என்னடா ஸ்பெஷலா இருக்கு, உலகத்துல இதுல இருக்கவங்க கத்துக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம சின்ன வயசுல இருந்து யாரை பார்த்தாலும் நம்ம அப்பா அம்மா முதல்ல சொல்லி தர விஷயம் வணக்கம், நமஸ்காரம், இல்ல நமஸ்தே, ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? வணக்கம்னு நம்ம ஆப்போசிட்ல ஒருத்தாங்களே, எந்த வயசு, எந்த இனம், எந்த ஜாதி, எந்த மதம்னு எதுவுமே பார்க்காம நம்ம வணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றப்போ, நம்ம இன்னொரு இடத்துல வணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்க சொல்றோங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம வணக்கம் அப்படிங்கிற கை ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணிட்டு ஒருத்தவங்க முன்னாடி தலை குனிறதுங்கிறது வந்து நம்ம கடவுள் முன்னாடி மட்டும்தான் பண்ணுவோம். நம்ம கடவுளை வந்து எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சனா பாக்குறோமோ அதே அளவுக்கு எதிரில இருக்கிற ஒருத்தங்களும் அதே அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சன் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த நமஸ்காரம், வணக்கம், நமஸ்தே எல்லாமே இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல அதிகமா ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம், ரெஸ்பெக்டிங் அதர் கண்ட்ரி பீப்புள். இன்னொரு ஒரு நாட்டில் இருக்கவங்கள ரெஸ்பெக்ட் பண்றது, அதை தாண்டி அதிதி தேவோ பவ அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. வந்தாரே வாழ வைக்கும் நாடுன்னு நம்ம ஊர்ல வந்து சொல்லுவாங்க. கரெக்டா? அதாவது ரெஃப்யூஜி பாலிசி ஆஃப் இந்தியா. உலகத்துல இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரில பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு, மெக்சிகோல இருக்கிறவங்களை வந்து அமெரிக்காவுக்குள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இருந்துகிட்டு ஒரு பெரிய சுவர் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் இன்னொரு ஒரு நாட்டு மக்களுக்கு, அது உண்மையிலே பிரச்சனையில் இருக்க மக்கள் நம்ம நாட்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இன்னும் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா கூட சிரியால நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஈராக்ல நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி குழந்தைங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், சுட்டு தள்ளி செத்து போயிட்டு இருக்கிறப்போ உயிருக்கு மட்டுமே தப்பிச்சு உடைமைகளை இழந்து இன்னொரு ஒரு நாட்டுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறவங்களை கூட அந்தந்த நாடு இருந்துகிட்டு நீங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா எங்க நாட்டுக்கு பிரச்சனை ஆயிடும் சொல்லி தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம நாட்டுல தான் இலங்கையா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும், ஏன் ஈரானா கூட இருக்கட்டும், வேற நாடுகள்ல இருந்து கடந்த 70 வருஷமா வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரெஃப்யூஜிஸ் நம்ம நாட்டுக்குள்ள வந்தாலும் உள்ளுக்குள்ள வர்றவங்களை வந்து ஒரு அடிமையா மட்டும் ட்ரீட் பண்ணாம, அதை தாண்டி அவங்க அடிமையா ட்ரீட் பண்ணாம அவங்களுக்கு எஜுகேஷன், ஷெல்டர், ஃபுட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இலவசமா வழங்குற இந்த ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம ஊர்ல இருந்துட்டு இருக்கு. அண்ட் இது வந்து கண்டிப்பா மத்த நாடுகள் இந்தியா கிட்ட இருந்து அதிதி தேவோ பவ, இல்ல வந்தாரே வாழ வைக்கும், இல்ல வர்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு கலாச்சாரத்தை கண்டிப்பா கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து இன்டர்நெட் கலாச்சாரம் வந்துருச்சு. நம்ம ஊர்ல ஜியோ கூட வந்துருச்சு. இந்த உலகத்திலேயே வந்து அதிகமா வாசிக்கிற கலாச்சாரம் இருக்கிற ஒரு கண்ட்ரி, அதாவது வந்து இன்னமும் இன்டர்நெட் கலாச்சாரம் வந்ததுக்கு அப்புறமே வந்து அதிகமா புக்ஸ் வாசிக்கிற கலாச்சாரம், இல்ல ரீடிங் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இது எல்லாருமே எனக்கு உலகத்துல இருக்கவங்களா ஒத்துக்கிற ஒரு விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை வந்து பாக்குறதை விட, கேட்கறதை விட வாசிக்கிறதுங்கிறது ரொம்பவே ரெஸ்பெக்டபிளான ஒரு விஷயம். ஒரு யூடியூபரா இருந்தாலும் நானும் இதை தான் சொல்லுவேன். இந்த ரீடிங் கல்ச்சர் அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே வந்து அதிகமா இருக்கிற கண்ட்ரி வந்து இந்தியா தான். இது வந்து NOP வேர்ல்டு கல்ச்சர் ஸ்கோர்
இண்டெக்ஸ் அப்படிங்கறதுல வந்து சர்வே பண்ணி பார்த்தப்போ ஆல்ரெடி தெரிய வந்திருக்கு. நம்மளுக்கு அடுத்து இருக்கிறது தாய்லாந்து, சைனா, பிலிப்பைன்ஸ்னு அதுவும் ஏசியன் கண்ட்ரீஸ் தான் இருந்துட்டு இருக்கு. உலகத்திலே அதிகமா வாசிக்கிற கலாச்சாரம் கொண்ட நாடு இந்தியா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 4வது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி இல்ல ட்ரீம் லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்கால ஒரு விமன் பிரசிடென்ட் கூட உருவானது கிடையாது. இன்னைக்கு அதுவும் இன்னும் சில கண்ட்ரீஸ்ல சொல்ல போனோம்னா பெண்கள் வந்து ஓட்டுரிமைக்காகவே வந்து போராடி தான் ஓட்டுரிமை கூட பெற்றுக்கிட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல கலாச்சாரத்துல பேசிக்கா திரும்பி பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவா இருக்கட்டும், இந்திரா காந்தியா இருக்கட்டும், மாயாவதியா இருக்கட்டும், ஷீலா டிக்சிட்டா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு ஓட்டு போட்டு நம்ம தலைவன் தலைவி அப்படின்னு பாகுபாடு காமிக்காம அவங்க தலை மேல இருக்காங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு டைம் கூட யோசிக்காம பெண்கள் ஆண்கள்னு பிரிச்சு பார்க்காம ரெஸ்பெக்ட் பண்ற விமனை ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டுல ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. எஸ் அப்கோர்ஸ் ரேப் அங்கங்க நடக்குது, பெண்கள் வந்து அபியூஸ் பண்ணப்படுறது நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு, அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல ரெஸ்பெக்ட் பண்றதா அதிகமான மக்கள் வந்து நம்ம ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பா நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாத்தையும் விட இன்னொரு அடிஷனலா ஒரு விஷயம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லணும்னா கூட, நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கடவுள் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து ஃபாதர் அப்படிங்கறது மட்டும் தான் பார்ப்பாங்க. பட் அதை தாண்டி நம்ம வந்து அம்மா, தாயி, அம்மா அப்படின்னு சொல்றது ஒரு ஃபீமேல் டைட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற அளவுக்கு எந்த ஊர்லயுமே இருந்தது இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமா இந்த வீடியோ முடிக்கிறப்ப நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயம் தான் சொல்ல நினைக்கிறேன். ரெண்டுமே 2 பாட்டுல வர கவிதைகள், அதாவது 2 பாட்டுல வர லிரிக்ஸ் தான் 2 மிகப்பெரிய தமிழ் மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து வந்தது. ஒரு இது சொர்க்கமே என்றாலும் அது சொந்த ஊரை போல வருமா. 2வது வானம் எங்கு திரிந்தாலும் பறவை எண்ணம் தன்கூட்டில், உலகம் எங்கு வாழ்ந்தாலும் தமிழன் எண்ணம் தாய்நாட்டில். மறந்துடாதீங்க. ஜெய்ஹிந்த். ஸ்ப்ரெட் இட் மேக்ஸிமம். நிறைய பேர்கிட்ட போய் சேருங்க. இந்த மொழி தமிழ்ல இருக்க நிறைய பேர்கிட்ட எப்படி போய் சேர்க்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மொழிபெயர்த்து அடுத்தவங்க கிட்ட சொல்லுங்க. நம்ம நாட்டோட பெருமையை நம்ம தான் பேசணும். ஜெய்ஹிந்த். பாய். குட் பை. சியர்ஸ்.